வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கஸ்டமர் நமக்கு இல்லை, ஆனால் நான் வந்து நிறையா துணி தச்சு நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கஸ்டமரை எப்படி நீங்கள் பிக்கப் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ போடணும் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு நீங்கள் வந்து மோட்டிவேஷன் போடுறத பார்த்துட்டு எனக்கு நிறைய தைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு 10 கஸ்டமர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கோசமே நான் மெயினாக இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இது மாதிரி நிறையா பேர் நீங்கள் இது மாதிரி இருக்கிறீங்கனாலும் உங்களுக்குமே இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்ககிட்ட 10 கஸ்டமர் தான் இருக்கிறாங்க அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த 10 கஸ்டமரை நீங்கள் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். நீங்கள் ஒரு கஸ்டமரும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் நான் ஸ்டிச்சிங் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு சேரீயோ இல்லை புடவை ஓரம் அடிக்கிறது, நைட்டி ஓரம் அடிக்கிறது, பாவாடை இது மாதிரிலாம் வந்து கொடுக்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, மொத்தமாக துணி கொடுக்கும்போது ஒரு ப்ளவுஸும் இல்லை ஒரு சேரீ இதெல்லாம் ஓரடிக்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ப்ளவுஸ் காசு மட்டும் வாங்கிக்குவாங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் டெக்னிக் தான். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. அதே போல் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அக்கா உங்களுக்கு நான் வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே அடித்து கொடுக்குறேன். அதே போல் எனக்கு நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், இது மாதிரி நான் நல்லா தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுங்கக்கா. அதனால உங்களுக்கு நான் வந்து கம்மியான காசில் உங்களுக்கு நான் தையக்கூலியும் வாங்குகிறேன், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா அப்படின்னு அவங்கக்கிட்டேயும் சொல்லுங்கள். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, இப்போது உங்கள் ஏரியாக்குள்ளார எவ்வளோ வாங்குறாங்க ஒரு ப்ளவுஸுக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ரூ. 100 வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் ஏரியாக்குள்ளார எவ்வளோ வாங்குறாங்கன்றத பார்த்துக்குவாங்க. அவங்க வந்து ஒரு ரூ. 120, ரூ. 110 அப்படி வாங்குறாங்க. சாதா ப்ளவுஸுக்கு இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து நீங்கள் கஸ்டமர் தான் உங்களுக்கு இப்போதைக்கு பிக்கப் ஆகணும் இல்லையா? கஸ்டமர் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வேணாலும் ரேட்டு வச்சு நம்ம தைச்சி கொடுக்கலாம். இல்லை நமக்கு வந்து காசுலாம் இப்போதைக்கு நம்ம சம்பாதிக்கக்கூடாது, இப்போதைக்கு நம்ம கஸ்டமரை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ரூ. 20 கம்மி பண்ணி வாங்குங்க. ரூ. 100 வாங்குறீங்கன்னா ரூ. 80 வாங்குங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு 6 மாதம் போகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்றிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து கஸ்டமர் தான் மெயினாக வேணும். அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த மாதிரி கஸ்டமர் நம்மக்கிட்ட வரும்போது அவங்க ஒரு டிசைன் ப்ளவுஸு தைக்க சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டிசைன் ப்ளவுஸு இப்போ உங்களுக்கு தெரியலையா, அப்போ அவங்க ஒரு ரூ. 350 400 ஒரு டிசைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாகவே கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அதே போலே அவங்க வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம தைச்சி கொடுத்த ப்ளவுஸை வந்து வேர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க. அப்போ தான் அவங்க போட்டுட்டு போகிற ஃபங்க்ஷனில் நிறைய பேர் கேட்கணும், இது போல் வந்து நீங்கள் எங்கே தைச்சிங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். நம்ம கட்டிங் ஸ்டைலும் சரி தான், ஸ்டிச்சிங் ஸ்டைலும் சரி தான். இப்போ ஒருத்தவங்களது போல் இல்லாமல் நம்மளுடைய கட்டிங் ஸ்டைலே தனியாக இருக்கணும் இல்லையா? அது போல் நம்மளது இருக்கணும். அப்போ அவங்க போடும்போதே தெரியும், ஃபினிஷிங் நல்லா சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அது மாதிரி நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டிசைனாக ப்ளவுஸ் தைச்சி வேர் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியலையா, உங்களுக்கு எந்த டிசைன் வந்து சூட்டபிள் ஆகுது அப்படின்ட்டு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் புது டிசைன் வருது அப்படின்னா, உங்களுக்கு தைக்க தெரியும், இந்த டிசைன்லாம் நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு தைச்சி போடுங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தைச்சி போடும்போது அப்போ தான் அவங்க வந்து பார்ப்பாங்க, அவங்களுக்கு சூப்பராக தைச்சி போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி
ஒரு ஐடியாலாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். இது மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு 4 ப்ளவுஸு சேர்ந்தாப்புல ஒரு கொடுக்குறாங்க, ஒரே கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட நான் சொல்லிவிடுவேன், அக்கா உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். நீங்கள் வந்து உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ் அவங்ககிட்டலாம் சொல்லி இதுபோல் நான் கம்மி பண்ணி தச்சு, அதாவது தையக்கூலி கம்மி பண்ணி தான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கஸ்டமர் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கக்கா. உங்களுக்கு மட்டும் நான் தையக்கூலி இப்போ நான் 80 ரூபா வாங்குகிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நான் ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி வாங்குகிறேன்க்கா. இப்போ 4 ப்ளவுஸ்க்கு 5 ரூபான்னா அதுவே 20 ரூபா இல்லையா? அதுபோல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசிக்குவோங்க. இப்போ ஒரு கஸ்டமர் கிடையாது, இப்போ 10 கஸ்டமர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்கிட்ட பேசிட்டிங்கனாலே அவங்க எத்தனை கஸ்டமர் பிக்கப் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நல்லா நம்மளால் கஸ்டமரை நிறைய வந்து நம்ம வந்து கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து நல்லா கட்டிங் போட்டு நல்லா ஸ்டிச்சிங் பண்ணுற ஆளாக இருக்கணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு நல்லா கட்டிங் போடணும், நல்லா ஸ்டிச்சிங் பண்ணணும், எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே சொல்லாத மாதிரி நம்மளுடைய வேலை அப்படி இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம வந்து அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம கரெக்டாக கொண்டு போகிற விஷயம்னு பார்க்க போனால் நம்மளுடைய வேலை வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு தைக்கிறீங்க, இல்லை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பேனர், அதாவது ஃப்ளெக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தைக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ணிக்குவாங்க, ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணிக்குவாங்க. அதாவது இதுபோல் நம்ம துணி தைப்போம் அப்படின்றத மாதிரி நம்ம அதில் போட்டு ஃபோன் நம்பரோட நம்ம கடை வாசலில் வைக்கணும். இல்லை கடை இல்லை அப்படி இல்லைன்னா வீட்டில் தான் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயுமே ஒன்று வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நமக்கு மெயின் ரோடு, நம்ம வீட்டாண்டருந்து மெயின் ரோடு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த மெயின் ரோடாண்டி ஒன்று ரெடி பண்ணி அங்கே வச்சுடுங்க. லேண்ட்மார்க் வச்சு நீங்கள் வச்சுடுங்க. இப்போ நான் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து வீடு எங்கேன்னு தெரியல சரியாகவே. ஏன்னா நம்ம வந்து கடையில் வச்சுருந்த பேனர் வேறு, வீட்டுக்குன்னு வைக்கும்போது நம்ம லேண்ட்மார்க் போட்டு ஏரோ மார்க் போட்டு தான் நம்ம பேனர் வந்து ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் சரி அதே நம்ம வைக்க முடியாது அப்படின்றதுனால அப்புறம் தான் நான் பேனர் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு. அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் சொன்னாலுமே தெரியல. ஆனால் வந்து மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே நம்மளுடைய பேனர் தெரியும். நம்ம தான் பேனர் வைக்கல இல்லையா, அதனால் தெரியல. நீங்கள் வந்து இதுபோல் நீங்கள் வந்து மெயின் ரோட்லேயே பார்த்துட்டு நீங்கள் ஒரு பேனர் வச்சிட்டிங்கன்னா அந்த பேனரில் நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்னன்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எழுதி ஆரி ஒர்க் போடுறீங்க, லைனிங் ப்ளவுஸு, சுடிதாரு, அதாவது லேடிஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் அது கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டிங்கன்னா வழியில் போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நிறையா இருக்குது இதில் நமக்கு. அந்த மாதிரி வந்த கஸ்டமரும் எனக்கு கடை வச்சுருக்கும்போது நிறைய பேர் வந்தாங்க. அதுபோல் வந்து நம்ம தான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம யோசித்து ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும். எதை பண்ணால் நமக்கு கஸ்டமர் அதிகரிப்பாங்க, இது மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இதுபோல் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து செய்ய தான் நமக்கு கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. அப்படி நம்ம வந்து கஸ்டமரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நமக்கு தைக்கிறதுக்கு தான் நம்ம எப்படி நம்ம வந்து கஸ்டமரை தக்க வச்சுக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். எப்பயுமே வந்து கஸ்டமர்கிட்ட ஒரு அதாவது சுடுன்னு பேசக்கூடாது. நமக்கு 1008 டென்ஷன் இருக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட காட்டிக்கக்கூடாது. நிறைய இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில கஸ்டமர்லாம் வந்து நம்ம பேசுகிறத பார்ப்பாங்க, நம்ம எப்படி நம்ம கடையோ இல்லை வீட்டையோ எப்படி வச்சுருக்குறோன்றத பார்ப்பாங்க, நம்மளுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைலை பார்ப்பாங்க. இவங்க எப்படி பிரித்து தைச்சிருக்கிறாங்களா, அவங்க துணியில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, நம்ம வந்து பிரித்து தைச்சனாலும் தெரிஞ்சிடும், இல்லை அப்படியே நம்ம கரெக்டாகவே தைச்சிருக்குறோன்னாலும் தெரிஞ்சிடும், ஃபினிஷிங்கை பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இதெல்லாம் வச்சு தான் நமக்கு கஸ்டமர் வந்து இன்னும் நமக்கு வந்து நம்மக்கிட்டே வந்து இப்போ ஒரு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரீசனே நம்மளுடைய வேலை வந்து அவங்களுக்கு பிடிச்ச போல் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம துணியை அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும். இது மாதிரிலாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. நம்ம நினச்ச இலக்கை நம்மளால் அடைய முடியும். நான் இப்படிலாம் தான் நான் வந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கேன். என்னால் வந்து தைக்க முடியல, ஆனால் வந்து நானும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் நான் தாண்டி போகிறேன் அப்படின்னா
வந்து என்னுடைய ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் காரணம். நான் யோசிப்பேன், ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிப்பேன். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பிளான் பண்ணி செய்வேன். அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு நான் கஸ்டமரை மெயின்டெயின் பண்ணிவிட்டு என்னால் வர முடியுது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களாலேயும் கஸ்டமரை வந்து கடைசி வரைக்கும் நம்மளால் மெயின்டெயின் பண்ணி வச்சுருக்க முடியும். நீங்களும் தன்னம்பிக்கையோடு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.